உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு மிகவும் ஒரு கவலையான விஷயம் ஒன்றை பற்றி தான் எங்களுடைய சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நுவரெலியா மாவட்டத்தினுடைய கிரிகோரி என்று சொல்லப்படுற ஒரு அருவியிலிருந்து இன்றைய தினம் ஒரு குழந்தையினுடைய ஒரு சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது சமூக வலைத்தளங்களில் மிகவும் பேசுபொருளாக இருக்கிறதால இந்த கண்டல் எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறந்து ஒரு கொஞ்ச நாள் கூட ஆகாத ஒரு குழந்தை, இன்றைக்கு 1ஆம் தேதி கொஞ்ச நாள் கூட ஆகாத ஒரு குழந்தை ஒன்று குழந்தைன்னு சொல்லலாது சிசு. அதாவது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் அப்படியான ஒரு சிசு தான். அந்த சிசு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரிகோரி என்று சொல்லப்படுற ஆற்றில் மிதந்து வந்து கொண்டு இருந்ததுக்கு இதை பார்த்த சிலர் சொல்ல வேண்டிய இடங்களுக்கு சொன்னதுக்கு இடங்க நுவரெலியா மாவட்டத்தினுடைய மருத்துவ தடவியல் குழுவினர் இந்த சிசுவை மீட்டிருக்கணும். குறித்த சடலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சிசுவினுடைய அந்த சடலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தொப்புள் கொடி இன்னும் அகற்றப்படாமல் இருக்குது. அந்த குழந்தைகள் பிறந்து குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு தான் அந்த தொப்புள் கொடி அகற்றப்படும். ஆனால் அந்த தொப்புள் கொடி கூட அகற்றப்படாமல் அந்த சடலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த நுவரெலியா மாவட்டத்தில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விஷயம் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த இந்த விஷயத்தை பார்க்க எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருந்தது. எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தை ஒன்று ஒரு வெள்ளை கலர் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒன்று சிசு, அதுவும் அப்படி தான் தொப்புள் கொடியில் ஒரு நம்பர் ஒன்று இருந்த வாக்கில் வந்திருந்தது. அந்த இதை வயலுக்கு போனாக்கள் கண்டுட்டு காவல்துறைக்கு தெரியப்படுத்தின அடுத்து எல்லாருமே பார்த்துருந்தாங்க. நிறைய நேரமாக அந்த சிசுவினுடைய கொடி அப்படியே அந்த ஆற்றிலிருந்து மீன்கள் எல்லாம் அதை கொத்தி அப்படியான ஒரு ஒரு விஷயம் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அந்த சிசுவினுடைய தாய் கண்டுபிடிக்கப்பட்டேன்னு சொன்னால், ஒரு நம்பர் இருந்தது, அதால் கண்டுபிடிக்கப்பட்டு அவாவுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டுட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவர் கர்ப்பம் தரிச்சிட்டாருன்னு சொன்னால், அவருக்கு 4 மாதங்களுக்கு மேலே 3 மாதம் நினைக்கிறேன், எனக்கு அது சரியாக தெரியல. அதுக்கு பிறகு அந்த குழந்தை வயிற்றுக்கு இருக்கிற குழந்தையை அழிக்க இயலாது. அப்படி அழித்தா அது ஒரு கொலை குற்றமாக கருதப்படும். வயிற்றில் குழந்தை இருக்கைக்கே 4 மாதங்கள் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு அந்த குழந்தையை அழித்தா அது ஒரு கொலை குற்றமாக கருதி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த சிசுவை அழித்த தாய் மற்றும் அதுக்கு உதவிய வைத்தியர்கள் எல்லாருமே சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சட்டம் இலங்கையில் இருக்குது. அப்போ பிறக்காத ஒரு குழந்தையை அழிக்கிறதே அது ஒரு சட்டப்படி குற்றம். அப்படி இருக்க பிறந்த ஒரு குழந்தை இன்றைக்கு ஆற்றில் வீசப்பட்டு அனாதை சடலமாக மீட்கப்பட்டிருந்த பெரிய துயரை ஏற்படுத்தியிருக்குது இலங்கை முழுவதும். இது குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் தான் இடம்பெற்றிருக்குது. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த சடலம், அதாவது குறித்த அந்த சிசுவினுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டு உண்மைக்குமே அது ஒரு வைத்தியசாலையில் அந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னு சொன்னால், அவரை கண்டுபிடிக்கிறது மிகவும் இலகுவான ஒரு விஷயம். ஏதோ ஒரு விஷயத்தில் குறிப்பிட்ட ஒரு 10 நாட்களுக்குள்ளே அதை கண்டுபிடிச்சிடுவாங்க காவல்துறையினர். ஆனால் இதே அந்த சிசுவினுடைய தாய் பார்த்திங்கன்னு சொன்னால், வேறு ஏதோ ஒரு தரப்பில் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த குழந்தை கிடைச்சி, அந்த குழந்தை கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவள் வைத்தியசாலையை நாடாமல் அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த குழந்தையை பெற்று அதை சடலமாக வீசியிருந்தான்னு சொன்னால், அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் காவல்துறை தன் கடமையை செஞ்சு அதை கண்டுபிடிச்சிடும் பெரும்பாலும். ஏன்னு சொன்னால், பல பெரிய பெரிய குற்றங்களே கண்டுபிடிக்கிற காவல்துறை இதை இலகுவில் விட்டுற மாட்டாங்க. ஸோ இதில் குறிப்பாக சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உறவுகள் சிலர் காதலர்கள் வேறு வேறு தரப்புகளோட பல்வேறுபட்ட 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே சுதந்திரம் இருக்குது. அவர்களுக்கு என்ன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணுமன்ற ஒரு சுதந்திரம் இருக்குது. அவர்கள் திருமணம் முடிச்சு கொள்ளலாம், திருமணம் முடிக்காமல் வேறொருவரோட வாழலாம், வேறொருவரோட அப்படியான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படியான விஷயங்கள் தான் நடந்துட்டு, உங்களுக்கு எதிர்பாராத விஷயமாக இப்படியான விடயங்கள் நடந்துட்டு நீங்கள் குழந்தை தரிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அதெல்லாம் நீங்கள் முறைப்படி நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளணும். இல்லை அதுக்கு முதலே முன்கூட்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் நீங்கள் செய்கிற சிறிய தவறால் இன்றைக்கு ஒரு உயிர் போகிற அந்த குழந்தை பிறந்து இந்த உலகத்தை பார்த்து ஆனால் அது வாழ முடியாமல் ஒரு அனாதை படமாக இன்றைக்கு நுவரெலியா மாவட்டத்தினோட சேர்ந்திருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு, கண்ணூடாக பார்த்தாக்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு கவலையாகவும் மன ரீதியான தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும்ன்றது அந்த குடும்பத்தாருக்கு விளங்கல. எனக்கு தெரிஞ்சு இப்படியான குற்றங்களில் ஈடுபவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னு சொன்னால், இது தெரிஞ்சே செய்யப்பட்ட ஒரு குற்றம். இது 100% எங்களால் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், குழந்தை ஒருவேளை தண்ணிக்க விழுந்துட்டுன்னு சொன்னால்,
அது விபத்தில் இறக்கலாம் சொன்னால் நாங்கள் ஒரு பிள்ளையை கொண்டு போய் வந்து விபத்தில் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்திருந்தால் அந்த பிள்ளையின் சடலம் தொடர்பாக வந்து காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கணும். எந்த ஒரு விஷயங்களுமே இன்று வரைக்கும் வந்து வெளியே வரையில் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்ட மாதிரியும் தெரியலை. அப்போ இது வந்து வேண்டுமென்று திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்றதை வந்து தெளிவாக எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தை ஒன்று காணாமல் போயிட்டுது, இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தை தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுது அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் வந்து காவல்துறையில் வந்து ஒரு தகவல் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் எதுவுமே வழங்கப்படாததில் வந்து இது ஒரு முறையற்ற விதத்தில் பிறந்த ஒரு குழந்தையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். ஏன்னு சொன்னால் சில எல்லாரையுமே நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். சிலர் வந்து செய்கிற பிழைகள், அந்த பிழைகள் வந்து பிழைகளால் வந்து வெளியிடங்களில் வந்து தங்களை மரியாதை போகக்கூடாது, தங்களை அவமானப்படக்கூடாதுன்றதுக்காண்டி வந்து சில தவறுகளை வந்து அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்கிறாங்க. சில 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 சம்பவங்கள் அது நடந்துட்டு சொன்னால் அதுக்கான மாற்று வழிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாற்று வழிகள் சம்பந்தமாக தெரியாத ஆக்கள் வந்து இந்த குழந்தை எப்படியாவது நான் பெற்றெடுத்துட்டு ஊருக்கு தெரியாமல் ஒரு 10 மாதமாக நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அதை பெற்றெடுத்துட்டு எப்படியாவது அந்த பிள்ளையை தாட்டுறோம். ஏன்னு சொன்னால் இதை மாதிரி நாங்கள் பிறந்து வளர்ந்துருந்து எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கோம். காட்டுக்குள்ளே பிள்ளையை கொண்டு போகிற மாதிரி விபத்தில் கொண்ட ஆக்களை நாங்கள் நியூஸில் பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிறந்த பிள்ளையை வீட்டுக்கு பின்னால் பள்ளங்கண்டி தாட்ட ஆக்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்படி நிறைய பேர் அதை காவல்துறை மொப்பம் பிடிச்ச சம்பவங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ இதுவும் அப்படியான ஒரு சம்பவமாக தான் இருக்கலாம். தயவு செய்து உறவுகளே இப்படியான விடயங்களில் வந்து ஈடுபடாதீங்க. இப்படியான விடயங்களில் ஈடுபடுறாங்களுக்கு வந்து காவல்துறை வந்து மிக இறுக்கமான சட்ட கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வரணுன்றது எங்களுடைய இந்த யூடியூப் சேனலோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னு சொன்னால் பெரியவர்கள் விடுற பிள்ளையால் வந்து இந்த உலகத்தை ஆசையாக காண வர சிறுவர்களுடைய நிலைமையை பார்க்க மிகுந்த வேதனை அளிக்குது. நன்றி சொந்தங்களே, இதுதான் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுறவர்களை வந்து சட்டம் வந்து தண்டிக்க வேண்டும். இறந்து போன அந்த குழந்தையினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.